ஒரு சில நடிகர்கள் கூட நடிக்கும்போது எங்களுக்கு அனீஸியாக இருக்கும். அவர் கூட நடிக்கவே முடியாது அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. அப்படி முக்கியமான ஒரு நடிகர் யார் அப்படின்னா, வைகை புயல் வடிவேலு அவர்கள் தான். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு முறை விவேக் அவர்களிடம் புது ஆட்களை எல்லாம் ஏன் வளர்த்து விடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். அப்போது பேட்டி கொடுத்த கொட்டாச்சியினுடைய அந்த ஒரு வீடியோ இப்போ வைரலாகி வருது. தமிழ் சினிமாவில் காமெடி ஜாம்பவனாக திகழக்கூடிய வைகை புயல் வடிவேலுவுக்கு ஈடு இணையற்ற தனி ஒரு இடமே மக்களுடைய மனதில் இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் வரை எல்லோருமே அவருடைய உடல் மொழியாலும் வசங்களாலும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு தனித்திறமை அவருக்கு இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய மீம்ஸ் கிரியேட்டர்களுடைய ஒரு ஆஸ்தான ஒரு நாயகனாக இன்ன வரைக்குமே வலம் வராரு வடிவேலு அவர்கள். திரையில் மக்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய வடிவேலுவினுடைய நிஜ குணம் குறித்து திரைத்துறையில் அப்பப்போ சில மாறுபட்ட விமர்சனங்கள் உலா வர்றது வழக்கம். வடிவேலு சிறந்த நடிகர் அப்படின்னாலும் திரை உலகில் அவரை முழுமையாக நல்ல மனிதர் அப்படின்னு சொல்கிறவங்க குறைவு தான். தன்னை ஆரம்ப காலத்தில் கை தூக்கி விட்டு வளர்த்து விட்டவர்களையே அவர் எளிதில் மறந்து விடுவார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து வருது. இதுக்கு முக்கிய உதாரணமாக மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திரையுலகில் சுட்டி காட்டியிருந்தாங்க. ஆரம்ப காலங்களில் வடிவேலுவுக்கு பல திரைப்படங்களில் வாய்ப்புகள் கிடைக்க உதவியவர் தான் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் பின்னாடி அரசியல் களத்தில் அவரையே வடிவேலு அவர்கள் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். இந்த நிலையில் பிரபல காமெடி நடிகர் கொட்டாச்சி சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் வடிவேலு மற்றும் சின்ன கலைவாணர் விவேக் இடையேயான ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்திருக்கிறார். பெண்ணின் மனதை தொட்டும் திரைப்படத்தில் நடிகர் விவேக்குடன் இணைந்து கொட்டாச்சி செய்த காமெடி காட்சிகள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த சமயத்தில் ஒரு நாள் நடிகர் விவேக்கிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட வடிவேலு, என்ன விவேக், புதுசாக வரவனையெல்லாம் இப்படி கூடவே வச்சு வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சற்று அதிருப்தியோடு கேட்டிருக்காரு. வடிவேலுவனுடைய இந்த கேள்விக்கு கொஞ்சமும் தயங்காத விவேக் அவர்கள், இங்கே அவங்களை யாரும் வளர்ப்பு கொடுத்து வளர்த்து விடலை, அவங்க திறமையால் முன்னுக்கு வராங்க, அவங்களுக்கு இந்த சினிமாவில் தான் சாப்பாடு கிடைக்கும்னு தலையெழுத்து எழுதியிருந்தா அதை நீயோ நானோ நினச்சா கூட தடுக்க முடியாது. பாவம் எல்லாரும் சொந்த ஊரையும் குடும்பத்தையும் விட்டுட்டு பசி பட்னியோடு சாதிக்கணும்னு வராங்க, அவங்க திறமையால் அவங்க வளரட்டுமே அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காராம். சக கலைஞர்கள் மற்றும் வளரும் நடிகர்கள் மீது விவேக் கொண்டிருந்த இந்த அளப்பரிய அன்பும் பரந்த மனப்பான்மையும் கொட்டாச்சியினுடைய இந்த பேட்டியின் மூலம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே இதை கேட்டுட்டு சொல்லி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூட நடப்பாங்களா நடிகர்கள்? இப்போது ஒரு சினிமா துறையில் மட்டும் இல்லை, எந்த ஒரு துறையிலையுமே தனக்கு முன்னாடி ஒரு சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக தொழில் தெரிஞ்சவங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவங்க ஜூனியர்ஸ் கிட்ட விட்டு பிடிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அவங்க உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு வயதாயிடுச்சு அப்படின்னா யார் அந்த துறையில் இருப்பா, அந்த துறையை யார் அடுத்து எடுத்து கொண்டு போவா அப்படின்றது கூட நினைக்க மாட்டாங்கன்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது சினிமா துறையில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் போட்டிகள், பொறாமை, யாரும் வரக்கூடாது, முன்னேறி வந்துடக்கூடாதுன்னு நிறைய பேர் இதே மனப்பான்மையோட சுற்றிட்டுருக்காங்க அப்படின்னு இப்போ ரசிகர்கள் சொல்லி வராங்க. உண்மையிலேயே திரைக்கு முன்னாடி ஒரு ஃபேஸு, திரைக்கு பின்னாடி ஒரு ஃபேஸுன்னு இருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்களா? அதுலேயும் வைகை புயல் அவர்களை பற்றி கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.